பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கிறது ஆளுநர் சட்டசபையிலேருந்து வெளியேறினது. அது தொடர்பாக தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளுநர் இந்த ஆளுநர் உரையவே அவர் வாசிக்காமல் முடிச்சிட்டாரு. அதில் உண்மைக்கு புறமான சில தகவல்கள் இருந்துச்சு, என் மனசாட்சிக்கு ஒத்துக்காத தகவல்கள் இருந்துச்சுன்னெலாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இந்த ஆளுநர் உரையில் என்ன இருந்துச்சு? இல்லை, ஆளுநருடைய மனசாட்சிக்கு ஏற்றதை தான் சொல்லணும்னா அதற்கு தமிழ்நாடு அரசு ஆள் இல்லை. சாவர்கார் வாழ்க, கோட்ஸே வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை பின்புலத்திலிருந்து வந்தவர் அவர். இப்போ அவர் சொல்கிற ஒரு நரேஷனை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் திராவிட தத்துவம். அதனுடைய விளைவாக திராவிட மாடல் அரசை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசினுடைய எண்ணங்கள் என்ன, இந்த அரசினுடைய மனசாட்சி என்னங்கிறத தான் ஆளுநர் உரையில் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதை விடுத்து ஆளுநருடைய மனசாட்சிக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ஊப்பிலையும் மாப்பிலையும் இன்ன பிற சங்கபரிவார சக்திகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி நடத்தலை. இப்போ இந்த உரை அப்படிங்கிறது ஆளுநர் மனசாட்சிக்கு ஒத்துக்கலைன்னா அதை நாங்கள் சாதனையாக கருதுறோம். ஒன்று. ரெண்டாவது, ஃபேக்சுவல் எரர் இருக்குது, இது கான்ஸ்டியூஷனே இது கேள்விக்கு உட்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் அவர் அடுக்கியிருக்கிறார். ஃபேக்சுவல் எரர் இருக்குது, தவறுகள் இருக்குது, இது அரசியல் சாசனத்துக்கு விரோதம். இதையெல்லாம் யார் சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சொல்லணும். அது அவர்களுடைய வேலை. ஆளுநருடைய வேலை என்ன? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர்டிகிள் 163 படி அதன்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரையை நீங்கள் வாசிக்கணும். அது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எந்த ரோலும் அதில் கிடையாது. அப்போ இதில் பிரச்சனைகள் இருக்குன்னா அது விவாதிக்கிறதுக்கு தான் அந்த அவை 234 பேர் அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க. அரசு எதெல்லாம் சொல்லுதோ அது சரியாக தவறான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது அந்த அவையினுடைய வேலை. அந்த அவையில் 75 எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் உட்காந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு, நயினார் நாகேந்திரன் தலைமையில் 4 பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை என்ன? அது சரியாக தப்பான்னு வெரிஃபை பண்ணுறது தானே வேலை. அதை எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க? கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம். அது அரசனுடைய உரையை ஆளுநர் வாசிக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை. அரசு எழுதி கொடுத்த உரையில் தவறுகள் இருக்குது, அந்த உரையில் எதிர்கால திட்டங்கள் இல்லை, அது வெற்று புகழுரைகளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு பண்ணிட்டு போகிறாருன்னா அது அவருக்கான உரிமை. நயினார் நாகேந்திரன் வெளிநடப்பு பண்ணிட்டு போறாருன்னா அது அவருக்கான உரிமை. ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டு போறாருன்னா அது அவருடைய உரிமை கிடையாது. அது தன்னுடைய கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஹீஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அரசனுடைய சம்பிரதாய தலைவர் அவர். ஆமாம், இந்த அரசு அவர் பெயரால் நடக்கிற அரசு, கான்ஸ்டியூஷன் படி. அப்போ நீங்கள் இந்த அரசு கிரிட்டிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நியாயமற்றது. இன்னொன்று, அதில் என்ன தவறுங்கிறது அவரால் சுட்டி காட்ட முடியல. ஒருவேளை அதில் தவறு இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வெளில பேட்டி கொடுத்த போது சொல்லியிருப்பார்ல. ஆமாம், நயினார் நாகேந்திரன் வெளில பேட்டி கொடுத்த போது சொல்லியிருப்பார்ல. அப்போ இவர்கள் யாருக்கும் இல்லாத அறிவு தனக்கு இருக்குன்னு அவர் கருதுறாரா? இப்போ அவர் தேசிய கீதத்தை பாடலை, இப்படிலாம் சில காரணங்களை சொல்லியிருக்காரு. ஆளுநர் அப்படிங்கிறவர் இதெல்லாம் மரபுகளை மீறுறதா சொல்கிறாரு. அப்போ ஆளுநர் மரபுப்படி நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலேயே இந்த ஒரு அரசில் ஆளுநர் தமிழ்நாட்டில் ஆளுநருக்குரிய வேலை மட்டும்தான் பார்க்குறாரா, இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பார்க்குறாராங்கிற கேள்விலாம் வருது. இல்லை, முதல்ல தேசிய கீதம் பற்றி ஒரு பிரச்சனை எழுப்புறாரு. நான் இஷ்யூஸாக மாற்றுறது அப்படிங்கிறது சங்க பரிவார சக்திங்களுக்கு கைவந்த கலை. இன்னைக்கு தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுச்சானா இல்லை. இவர்கள் தேச பக்தியை நமக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்கு முன்னோடி தேச விடுதலை இயக்கத்தில். இன்னும் சொல்லப்போனால் தேசிய உணர்வு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல RN ரவியோ பாஜகவோ யாரும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு நோ தட். ஏன்னா இந்த மரபுப்படியே பாருங்க, நாட்டுப்பண் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்குற அந்த கேள்வி நியாயமானது. அஜெண்டாவில் நாட்டுப்பண் உண்டு. அப்போ நீங்கள் அதை முன்னாடி வைங்க அப்படிங்கிற கோரிக்கை கூட உங்களுக்கு கிடையாது. முன்னாடியும் வைங்க, பின்னாடியும் வைங்க. அப்போ தமிழ் தாய் வாழ்த்து எங்கே வைக்கிறது? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய புரோட்டோகால் ஒன்று தான். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, அடுத்த நிகழ்ச்சி, முடிவில் நாட்டுப்பண். இது சட்டமன்றத்துக்குன்னு இல்லை, எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதுதான் புரோட்டோகால். பள்ளிக்கூடங்கள்லேருந்து நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன நிகழ்ச்சினாலும் தமிழ்நாடு அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட மரபு கிடையாது. எங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 உருவான மரபு கிடையாது. அது 1970 மார்ச்சில் எப்போ தமிழ் தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்தினமோ அந்த காலகட்டத்திலேருந்து இதுதான் மரபு.
கலைஞர் காலத்தில் அதுதான் மரபு, எம்ஜிஆர் காலத்தில் அதுதான் மரபு, ஜெயலலிதா காலத்தில் அதுதான் மரபு, எடப்பாடி பழனிசாமி காலத்துலேயும் அதுதான் மரபு. இப்போ அப்பெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வரல. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பம், அதாவது ஆளுநரின் விருப்பம் கிடையாது, ஆளுநரின் விருப்பமாக இருந்தால் முன்னால் இருந்த ஆளுநர்கள் அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ இது ஆர்.என். ரவியின் விருப்பம். ஆர்.என். ரவிங்கிற தனிநபரனுடைய விருப்பத்திற்காக தமிழ்நாட்டினுடைய வழக்கத்தையோ மரபையோ மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஆளுநராகவே அவர் இதை சொல்லியிருந்தாலும் ஆளுநரின் விருப்பத்திற்காக தமிழ்நாட்டின் மரபை வழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவர் வேணால் அதை பீகாரில் போய் பாடம் இருக்கட்டும். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஆளுநருக்குமான முரண் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில், பஞ்சாபில் இப்படி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி பின்பற்றின மரபுல இருந்து கட்சித் தலைவர்களாக மாறிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருதோ? இல்லை, அதாவது இந்த ஆளுநருங்கிற பொறுப்பு உருவாக்கப்பட்ட போதே காங்கிரஸை நோக்கி அரசியல் நிர்ணய சபையில் எதிர்ப்பு குரல்கள் நிறைய வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான எதிர்ப்பு குரல், நீங்கள் மட்டுமே இந்த நாட்டை ஆளுவீங்கன்னு நினச்சி இந்த பதவியை உருவாக்குறீங்க, இவ்வளவு அதிகாரத்தோடு உருவாக்குறீங்க, அது உங்களை தாக்குங்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அப்போவே இந்த பொறுப்பினுடைய தன்மையே ஒரு ஏஜென்ட் தன்மை, மாநிலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, மாநிலங்களுக்கு அறிவில்லை, மாநிலங்களில் இம்மெச்சூர் கவர்மெண்ட் தான் வரும் அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து உருவாகி வந்த பொறுப்பு தான் இந்த கவர்னருங்கிற பதவி. அதனால் அதனுடைய இயல்பு அது ஆளுகிற கட்சிக்கு சாதகமாக செயல்படுறது. ஏன்னா அதனுடைய தகுதி என்ன, 35 வயசு, இந்திய குடிமகன்ற 2 தகுதி தாண்டி வேறு என்ன தகுதி இருக்குதுல்ல. அப்போ ஆளும் கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமாக, எது ஒன்றியத்தில் ஆளும் கட்சிக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பதவி சேரப்போகுது. அப்போ அதனுடைய அந்த பதவியினுடைய இயல்பாகவே அது இருக்கிறது. அது புதுசாலாம் இல்லை. இப்போ இந்த ஆளுநர் உரை ஏற்கனவே ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் படித்து பார்த்துருக்கிறாரு. அதில் நான் திருத்தங்கள் சொன்னேன், அதெல்லாம் இதில் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அவசியம் கிடையாது. ஆளுநரோட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம், அதை அவர் ஏற்கலாம், திருத்தம் சொல்லலாம். திருத்தம் சொல்வதை அரசு ஏற்கலாம், மறுக்கலாம். இப்போ ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது, இந்த உரையில் என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அரசு தான் தீர்மானிக்கும், அரசு தான் முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு அரசு மகளிருக்கு 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஆளுநர் உரையில் அறிவிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆளுநர் உரையில் எழுதிட்டாங்க, இது அவருக்கு பிடிக்கல, அறிவிக்காமல் இருப்பாரா? அப்போ அதை செயல்படுத்த போகிறது அரசு, கொள்கை முடிவெடுக்க போகிறது அரசு, நீங்கள் கிடையாது. நீங்கள் சும்மா அதை எக்கோ பண்ண போகிறீங்க, அதை படிக்க போகிறீங்க, வாசிக்க போகிறீங்க, அவ்வளோதான் உங்களுடைய உரிமை. இப்போ உதாரணத்துக்கு நாடு முழுக்க வள்ளலாருக்கு விழா எடுக்கப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில் ஒரு குறிப்பு எழுதுகிறோம், அரசு எழுதுது. அதை ஒரு பிடிக்கல, வள்ளலார் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத மாற்றி எழுதுவாரா, மாற்றி பேசுவாரா? அவர் வள்ளலார் சனாதனத்தின் உச்சம்னே அவர் பேசுகிறார். இல்லை, அவர் பேசுவார், என்ன வேணால் பேசுவார். அதெல்லாம் வரலாற்று அறிவு கொண்டவர்கள் தான் அதுக்கான கவலை. அது வரலாற்று அறிவு குறித்து எந்த புரிதலும் இல்லாத வரலாற்றை திருத்தணுங்கிறத மட்டுமே உரை இலக்காக கொண்டிருக்கிற ஆர்.என். ரவி அப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியம். அப்போ அரசினுடைய உரை என்னங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அரசு கொடுத்ததை நீங்கள் படிக்கணும். நீங்கள் திருத்தம் கோருங்க, திருத்துங்க அப்படின்னு கேட்கலாம். திருத்த முடியாதுன்னு அரசு சொன்ன பிறகு அது சொன்னதைத்தான் நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா அந்த உரையை கமிட் பண்ணி செயல்படுத்த போகிறது அரசு தான், நீங்கள் கிடையாது. நாளைக்கு நீங்கள் போயிடுவீங்க, மக்கள்கிட்ட போய் நிற்க போகிறது அரசு தான். அடுத்த தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு போய் நிற்க போகிறது முதலமைச்சர் தான். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ட்டையும் முதலமைச்சர்ட்டையும் தான் இருக்குது, உங்ககிட்ட கிடையாது. ஆக நீங்கள் அதை வாசிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய டியூட்டி. அதிலிருந்து நீங்கள் தவறி இருக்கிறீங்க, கடமை தவறி இருக்கிறீர்கள். கோட்சே, சாவர்கர் அப்படின்லாம் சபாநாயகர் பேசலை அப்படின்னா ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சுருக்க மாட்டார்னு நயினார் நாகேந்திரனும் சொல்கிறார். ஆளுநரை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி சபாநாயகர் நடந்துக்கிட்டாரோ? இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. ஆளுநரை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி சபாநாயகர் நடந்துக்கிட்டாரா அப்படின்னா, இந்த அவையே டெம்ப்ட் பண்ணவர் முதல்ல ஆளுநர் தான். நான் சொல்கிறது அவைங்கிறது அரசு கிடையாது, ஆளுங்கட்சியே கிடையாது. நயினார் நாகேந்திரன் உட்கார்ந்திருந்த, எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருந்த அந்த ஒட்டுமொத்த அவையை அவமானப்படுத்தியவர் ஆளுநர் தான். எப்போ அவர் எழுந்திருக்கிறாருன்னு அந்த வீடியோ கிளிப்பிங்கில் தெளிவாக இருக்குது. சபாநாயகர் அவர்கள் முழுமையாக தன்னுடைய உரையை வாசித்து முடித்து விட்டு, அதாவது ஆளுநருடைய உரையை வாசிச்சுட்டு ஆளுநருக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துட்டு அவை முன்னவர் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஆளுநர் அமர்ந்து தான் இருக்கிறார். அவை முன்னவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறாருங்கிறதுக்கு பிறகு தான் ஆளுநர் எழுந்து போகிறார். இது போன முறை நடந்த அதே நிகழ்வு. போன தடவை முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார், இந்த முறை அவை முன்னவர் அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இவங்க ஆளுநர் தரப்புல இருந்து இட் இஸ் நாட் இன் த அஜெண்டா அப்படிங்கிறாங்க. அஜெண்டாவில் இல்லாத ஒரு நிகழ்வு நடந்ததுனால வெளியில் வராரு அப்படிங்கிறாங்க.
அஜெண்டாவில் சொல்ல முடியாது. அஜெண்டாவில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஆளுநர் அந்த முழு உரையையும் வாசிச்சிருந்தா அவை முன்னவர் எழுந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அப்போ இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அஜெண்டா. நீங்கள் அந்த அஜெண்டாவை மீறுகிற போது அந்த மீறலை சரி செய்யறதுக்கு அவை முன்னவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஒரு தவறை ஆளுநர் இழைத்து விட்டார், அப்போ அந்த தவறை சரி பண்ணணும்னா அவை குறிப்பில் அரசு தயாரித்த உரை தான் ஏறணும் அப்படிங்கிற தீர்மானத்தை பேரவை விதிகளை தளர்த்தி அதுக்கு இடம் உண்டு கொண்டு வாங்கன்னு அவை முன்னவர் கேட்கிறார். அப்போ இதை அஜெண்டாவில் எப்படி கொண்டு வருவீங்க? நீங்கள் வாசிக்க மாட்டீங்கன்னு அரசுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வாசிக்க மாட்டீங்கன்னு பேரவைக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தவறு செய்ததுனால தான் அஜெண்டாவை பிரீச் பண்ணி அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த தவறை சரி செய்வதற்காக அந்த நிகழ்வு நடந்தது. இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் இவங்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவங்க எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், எல்லாருமே சபாநாயகர் மரபை மீறியிருக்காருன்னு பேசியிருக்காங்களே. இல்லை, இந்த அவையினுடைய தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் இந்த அவைக்கு ஏற்படக்கூடிய கண்ணியம், கண்ணிய குறைவு எல்லாவற்றுக்கும் இறுதி பொறுப்பானவர் அவர்தான். இப்போ இந்த அவையில் ஒரு கண்ணிய குறைவு நடந்திருக்குன்னு அவர் கருதுகிறார். அது அவருக்கு தனியுரிமை உண்டு, சிறப்புரிமை உண்டு. இந்த அவைக்கு யாரை எங்கே உட்கார வைக்கணுங்கிறதுலேருந்து அவையிலேருந்து யாரை நீக்கணுங்கிறது வரைக்கும் அவருக்கு சிறப்புரிமை உண்டு. கோர்ட் கூட அதில் இன்டர்வென் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புரிமை எப்படி ஆளுநருக்கு இருக்கிறதோ அதே போல் பேரவைத் தலைவருக்கும் உண்டு. இப்போ பேரவைத் தலைவர் ஆளுநரை அவர் மரபை மீறுகிற வரை, இன்னும் சொல்லப்போனால் சட்டத்தை மீறுகிற வரை, கடமை தவறுகிற வரை எப்படி நடத்தினார், அதற்கு பிறகு என்ன நடந்தது, இவ்வளோதான் வித்தியாசம். இந்தியா முழுக்க ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் எங்கெல்லாம் கிளாஷ் இருக்கோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆளுநர் உரையே இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் கூட்டம் நடக்குது. ஆளுநர் உரையே இல்லாமல் தெலுங்கானாவில் கூட்டம் நடந்துச்சு. ஆளுநர்கிட்ட அனுமதியே வாங்காமல் கூட்டத்தை பஞ்சாப் நடத்தி பில்லு பாஸ் பண்ணி அது கோர்ட் வரைக்கும் போணுச்சு. கேரளாவில் எதிர்க்கட்சிகள் வெல்லுக்கு தேசிய கீதம் பாடுகிற போது கூட முழக்கமிட்டார்கள் சிஏஏ பற்றி அவர் அடித்த கமெண்ட்டுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அவைக்கு உள்ளேயும் அவைக்கு வெளியேயும் ஆளுநர் மீது ஒரு சின்ன கண்ணிய குறைவு கூட ஏற்படாமல் இந்த நிமிடம் வரைக்கும் அரசு பாதுகாத்து வருகிறது. அப்போ அதற்கு அவர் நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா? அதை அவர் மீறுகிறார். அப்போ சபாநாயகர் அவர்கள் ஏற்பட்ட தவறை திருத்துவதற்காக, நேர் செய்வதற்காக அவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அவர் கேட்டதில் என்ன தப்பு? நியாயம் தானே. நிதி கொடுங்கிற கேள்வி ஏன் பிரச்சனை? இப்போ இவர் என்ன கான்ஸ்டியூஷனுக்கு மொராலிட்டி வந்துடும், கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்துடும் இவர் சொன்னது எதை? தமிழ்நாடு அரசு நிதி கேட்குது. எங்கள் மக்கள் எல்லாம் உயிர் போக வெள்ளத்தில் கடந்து தப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிதி கொடுங்க. இந்த கோரிக்கையை அவர் ஆன்டி இண்டியன் பிஹேவியராக பார்க்குறாரு. அது வேற வேற வார்த்தைகளில் சொன்னோம்னா அதுதான். இப்போ எங்களுக்கு உரிமையை கொடுங்க, நிதி கொடுங்க, எங்கள்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போகிற காசில் உரிய பங்கை கொடுங்க அப்படின்னு கேட்கறது இந்த தேசத்திற்கு விரோதமானதா? இல்லை, இப்போ பணவீக்கத்தை இந்தியாவை விட தமிழ்நாடு கட்டுப்படுத்தி இருக்கு. அதெல்லாம் அவருக்கு வயிற்று எரிச்சல். அவர் ஃபேக்சுவலி எரருங்கிறார்ல. எனக்கு தெரிஞ்சு 2-3 இடங்களில் ஃபேக்சுவலி நம்பர்ஸ் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஒன்று, இந்தியாவினுடைய வளர்ச்சி சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல். அடுத்தது பணவீக்கம், அதாவது விலைவாசி இந்தியாவினுடைய உயர்வை விட தமிழ்நாட்டினுடைய சராசரி குறைவா இருக்கு அப்படின்னு 2 ஃபேக்ட் சொல்றாங்க. அடுத்து குஜராத்தை விட இவி எக்ஸ்போர்ட்ல, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாகனங்கள் எக்ஸ்போர்ட்ல 4வது இடத்துலேருந்து 1வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிதி ஆயோக் புள்ளி வரத்தை கோட் பண்றாங்க. இப்போ இதுலலாம் எங்க ஃபேக்சுவல் எரரை கண்டீங்க? இதுலலாம் என்ன உங்களுக்கு ஃபேக்சுவல் எரர் பிரச்சனை வந்துச்சு? அப்போ இவருக்கு மனசாட்சி உறுத்துதுங்கிறாரு. எது மனசாட்சி உறுத்துது? நாங்கள் 4% நிலத்தை வச்சுக்கிட்டு 6% மக்கள் தொகை வச்சுட்டு 9% இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பெருமிதம் இருக்குல்ல, அது இவருக்கு வைத்தறிச்சல கலப்புது. ஏன்னா இவர் பீகார்லேருந்து வந்தவர். ஒரு பீகார் சேர்ந்த ஒருத்தரால் இப்படி தன்னுடைய மாநிலம் குறித்து பெருமிதமாக எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நாங்கள் இவ்வளோதான் நிலம் வச்சுருக்கோம், இவ்வளோதான் மக்கள் தொகை வச்சுருக்கோம், இந்த நாட்டுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு அவர்களால் சொல்ல முடியாது. தமிழ்நாடு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுதுங்கிறது வைத்தறிச்சல் அவருக்கு. அதோட விளைவு தான் இந்த அவையில் அவர் இன்னைக்கு அவர் கண்ணியக்குறைவாக நடந்துக்கிட்டது. குஜராத், அவர் எஜமான ஆண்டு கொண்டிருந்த குஜராத்தை நாங்கள் மிஞ்சு விட்டோம் அப்படிங்கிறத அவரால் பொறுத்து கொள்ள முடியல. தேசிய சராசரி மோடி ஆளக்கூடிய நாட்டினுடைய ஒட்டுமொத்த சராசரியை விட முதலமைச்சர் ஆளக்கூடிய மாநிலத்தின் சராசரி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத அவரால் பொறுத்து கொள்ள முடியல. அதனால் வந்த பிதற்றல் தான் இது. அந்த பயம், அந்த பதட்டம், நெர்வஸ்னஸ்னால வந்தது. இப்போ நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க, அவர் இவ்வளவு இதாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட் எதிர்கொண்ட மாதிரி, மேற்கு வங்கம் எதிர்கொண்ட மாதிரி கவர்னரை திமுக எதிர்கொள்ளலை. இவங்க அவங்கக்கிட்ட ஒரு சமரசமாக தான் போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாங்களே. சமரசமாக இல்லை சார். எதிர்ப்பை 2 வகையில் பதிவு பண்ணலாம். ஒன்று, கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் கண்ணிய குறைவாக நடத்தலாம். இன்னொன்று, சட்டப்பூர்வமாக கண்ணியத்தோடு எதிர்க்கலாம்.
தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் 2வது வழியை தான் பின்பற்றும். அது இன்னைக்கு கிடையாது. நாங்கள் காங்கிரஸ் எதிர்த்த அண்ணா காலத்தில் தொடங்கி இந்திரா காந்தி எதிர்த்த காலத்திலிருந்து என்டிஏவை எதிர்த்த காலத்திலிருந்து எல்லா காலகட்டங்கள்லையும் நாங்கள் எதிரியை கண்ணியத்தோடு நடத்தியிருக்கிறோம். அது எப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, இவங்க எல்லாரும் ஹவுஸை வந்து திருப்பி கூட்டும் பொழுது கவர்னர் உரை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டிஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு எஸ்கேப் கிளாஸ். அதாவது அவையை நீங்கள் ஒத்தி வச்சுட்டீங்கன்னா திருப்பி கூட்டும் போது அவருடைய உரை தேவையில்லை, அவையை வந்து நீங்கள் முடிச்சு வச்சிங்கன்னா தான் தேவை அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குல்ல. இவங்க அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறத இவங்க இஷ்டம் போல கவர்னர்கள் பெண்டிங் போட்டு வைக்கிறாங்கல்ல, அது ஒரு எஸ்கேப் கிளாஸ். அதை அவங்க சட்டவிரோதமாக பயன்படுத்துறாங்க, சட்டத்தை வளைக்கிறாங்க. அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் சட்டத்தை வளைச்சு ஆளுநரை ஸ்கிப் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அதை விரும்பலை, திமுக அதை விரும்பலை. சட்டப்படி ஆளுநரை அழைத்தோம், அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தோம், வந்து பேசுங்கன்னு சொன்னோம். அவர் சட்டத்தை மீறினார், மரியாதையை நடந்துக்கல. அதற்கு பிறகு அவர் பேசின எதுவும் இந்த அவையில் குறிப்பில் ஏறாது அப்படின்னு சொன்னதை விட வேற என்ன எதிர்ப்பு வேணும்? கூப்பிடவே கூப்பிடாத எதிர்ப்பு அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா அதை விடவும் கடுமையான எதிர்ப்பு, கூப்பிட்டு அவர் பேசினது அவை குறிப்பில் ஏத்தாதுதான் கடுமையான சட்ட ரீதியான போராட்டத்தை சட்ட ரீதியா அந்த அவையில நடத்திருக்கோம். அதாவது இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, அதாவது அது எப்படி அவை குறிப்பில் ஏறாம இருக்கும் ஆளுநர் உரைய? இங்க நிறைய பேர் இன்னொன்னு கேட்பாங்க, புரோட்டோகால் படி ஆளுநர் பேசின பிறகு வேற எந்த அஃபேரும் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதை தளர்த்துவதற்கு சட்ட விதிகள் உண்டு. அந்த விதிப்படி தளர்த்தி பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவோட தான் அந்த கிளாஸை நம்ம ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அவரை சட்டபூர்வமாக எதிர்கொள்கிறது, எதிரிகளை கண்ணியத்தோடு நடத்தக்கூடிய மரபு எங்களிடம் இருக்கிறது. அதை ஆளுநரிடமும் கடைபிடிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான இந்த மோதல் முரண்பாடு அப்படிங்கிறது இந்த அரசு வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக இருக்குது. இது வந்து மாநிலத்துடைய வளர்ச்சியில், மாநிலத்துடைய மசோதாக்கள் நிறைவேற்றப்படுறதில், இதில் எல்லாத்துலேயுமே தடைகளை ஏற்படுத்தும். ஆளுநரோட ஒரு சுமூகமான உறவை பேணுனா, ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு சுமூகமான உறவை பேணுனா மாநில வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இல்லை, சுமூகமாக இருக்கிறதுக்கும் அடிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுமூகமாக இருக்குன்னா அவங்க எதை சொல்கிறாங்க? வெள்ள நிவாரண நிதி கேட்காத, ₹1 கொடுத்துட்டு 26 பைசா தான் திருப்பி வருதுன்னு ஒன்றிய அமைச்சகமே பதில் சொன்னாலும் அதை கேள்வி கேட்காத, பட்ஜெட்டில் எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் இல்லைனாலும் வாழ்க மோடின்னு சொல்லு. இதுக்கு பேர் தான் சுமூகமாக இருக்கிறதா? எந்த பில் அனுப்புனாலும் ரம்மி பில் அனுப்புனா ரம்மி கம்பெனிகளோட பேசினார்னு செய்தி வந்த பிறகு அது குறித்து வாயை திறக்க மாட்டோம். ஒரு பெட்ரோல் பாட்டில் யாரோ ரோட்டில் போகிறோம் வீசிட்டு அதை தீவிரவாத தாக்குதல்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். நடக்கவே நடக்காத இருவுதல் பரிசோதனையை வந்து தீட்சிதர்களை காப்பாற்றணுங்கிற ஒரே உள்நோக்கத்தோட வந்து சொல்லுவேன். கோதண்டராமர் கோயிலுக்கு போயிட்டு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு அங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத பயம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணுவேன். ஆனாலும் கவர்னர் வாழ்க அப்படின்னு திமுக சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி சொன்னா தான் அது சுமூகமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட சுமூகம் தேவையில்லைங்கிறேன். தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தெடுக்கணும்னு திமுகவுக்கு நன்றாக தெரியும். அப்படி வளர்த்தெடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் சொன்ன நாட்டினுடைய சராசரி வளர்ச்சியை விட கூடுதலாக இருக்கும், நாட்டினுடைய சராசரி பணவீக்கத்தை விட கம்மியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சாதனை தானே. இன்னைக்கு இந்த தொகுப்புலையே அறிக்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான புகழாரங்களுமே இல்லாத ஒரு அறிக்கை. இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் டாக்குமெண்ட்டை இதுவரைக்கும் எந்த அரசுமே தாக்கல் செஞ்சிருக்க முடியாது. பக்கத்துக்கு பக்கம் புரட்சி தலைவர் அம்மா வாழ்கன்னு சொன்னதெல்லாம் ஆளுநர்கள் படித்த கதை நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேரே நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு இந்த டாக்குமெண்ட்ல. இன்னும் சொல்ல போனால் எல்லா சாதனைகளும் கூட குறிப்பிடப்படலை. எதுலெல்லாம் அவுட்கம் வந்திருக்கோ, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அவுட்கம் வந்திருக்கோ அந்த சாதனைகள் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அண்ணா காலத்திலிருந்தே உங்களுடைய கொள்கையாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான முரண்பாடு ரொம்ப பெருசாக வெட்ட வெளிச்சமாக வருது. இதற்கு அடுத்து இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநரை எவ்வாறு எதிர்கொள்ள போகுது? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், ஆளுநர் என்கிற பதவி ஒரு தொங்கு சதை அப்படிங்கிறது அண்ணா காலத்திலேருந்து நாங்கள் கருதிட்டு இருக்கிறோம். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு கேட்ட ஒரு கட்சி இன்னைக்கு தன்னுடைய இளைஞரணி மாநாட்டில் தெளிவாக தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாட்டுக்கு தொங்கு சதையாக இருக்கக்கூடிய, அதாவது தேவையில்லாதது இருக்கக்கூடிய ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், அதற்கான நடவடிக்கையை நோக்கி நாங்கள் நடந்திருக்கிறோம். ஒன்று, ஆர்டிகிள் 361 சட்ட ரீதியாக ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, அவர் கிரிமினல் குற்றமே பண்ணாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் ஆர்டிகிள் 200 ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளை டைம் ஃப்ரேம் டிஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் வச்சுருக்கிறோம். இப்போ சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆளுநர் என்கிற பதவியை ஒழிப்பது லட்சியம், அதனுடைய கொடுங்கோன்மை கொண்ட தன்மையை குறைப்பது நிச்சயம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாங்கள் வந்துட்டோம்.
ஆளுநர் அந்த பதவி குறித்தான அதிகாரங்கள், அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய இடையூறுகள், இப்படி பல விஷயங்கள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடின திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி.